ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, மன உளைச்சல், மன அழுத்தம், அந்த ஒரு மனதில் எப்பொழுது ஒரு சாந்தம் இல்லாத ஒரு நிலை. இது பல குடும்ப சூழ்நிலைகள், பர்சனல் ப்ராப்ளத்தில், லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால இந்த மாதிரி பிரச்சனை வருகின்றது. இப்போ மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும், மனம் சாந்தமாக இருக்கணும். எல்லோருமே வாழ்க்கையில் அமைதியாக வாழணும் தான் நம்ம விரும்புகிறோம். அந்த அமைதி நமக்குள்ளே தான் இருக்குது. மனம் அப்படிங்கிறது அது ஒரு உடல். இது அன்னமய கோஷம், கண்களினால் ஆன, நம்ம கண்களில் தெரியுது, கை கால் எல்லாமே தெரியுது. உணவினால் ஆன உடல். இதற்குள்ள ஒரு இரண்டாவது ஒரு உடல் பிராணமய கோஷம், அது மூச்சினால் ஆன உடல். மூச்சு உள்ளிழுக்கிறோம், மூச்சு வெளியிடுறோம், அது ஒரு உடல். மூன்றாவது ஒரு உடல் இருக்குது, மனோமய கோஷம், அதான் எண்ணங்களினால் ஆன உடல். இந்த எண்ணங்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன அழுத்தத்தை தருகின்றது. அதில் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். மனம் தெளிவடைந்துனா வாழ்க்கை எல்லாமே வளமாக இருக்கும். அப்போ மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அந்த டென்ஷன், டிப்ரெஷன், இது எல்லாமே உள்ளுக்குள்ள பதிவுகளாக இருக்குது. அது அப்பப்போ நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த மன அழுத்தத்திலேருந்து மீள்வதற்கு ஒரே வழி யோகா வழி தான். இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் 2 மண்டலம். கிராஜுவலாக உங்களுக்கு மன அமைதி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். பாசிட்டிவ் தாட்டு கிராஜுவலாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ எண்ணங்கள் சுத்தமான எண்ணங்களாக, நமது எண்ணம், நமது சொல், நமது செயல் மூன்றுமே நன்மை விளைவிப்பதாக அமைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு நாளில் கிடைக்காது. நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். மனதை பக்குவப்படுத்துவதை விட மனதுக்கு சக்தி கிடைப்பது பிராணன். அப்போ இந்த மூச்சை நன்றாக இழுத்து நன்றாக வெளியே விட்டு முதிரையின் மூலமாக, மூச்சு பயிற்சியின் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்தி மன அழுத்தத்தை ஆட்டோமேட்டிக்காக நீக்கி வச்சிடலாம். அப்போ நமக்கு மன அமைதி, நமக்குள்ளே தான் அந்த அமைதி இருக்கின்றது. ஸோ அந்த அமைதியை தருகின்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய முதிரை பயிற்சிகள், தியான பயிற்சிகள், நாடி சுத்தி, இது மூன்றையும் நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 48 நாட்கள் ரிசல்ட் எதிர்பார்க்காதாங்க. இன்னும் நல்ல உங்களுக்கு குயிக் ரிசல்ட் கிடைக்கும்னா காலையில் 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ளே, 4:30க்கு எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இன்றைக்கு சொல்கிற இந்த பயிற்சியை அழகாக அந்த அதிகாலை நேரத்தில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாலை 5லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த பயிற்சியை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மதியம் 12:30 to 1. இப்போ மதியம் நிறைய அலுவலகத்தில் உள்ளவங்க பயிற்சி பண்ண முடியாது. காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. நீங்கள் காலையில் பயிற்சி பண்ணும்போது ஒரு தீபத்தில் நெய் இல்லைன்னா நல்ல எண்ணெய் கொஞ்சம் விட்டு காலையில் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக அமர்ந்து இந்த பயிற்சியை பண்ணுங்கள். நிச்சயமாக மன அழுத்தம் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், டென்ஷன் டிப்ரெஷன் நீங்கி வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். சுகாசன நிலையில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. தலை முதல் கால் வரை அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்முத்திரை பண்ண போகிறோம். பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மிக மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. மூச்சு உள்ளிழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு, டென்ஷன், டிப்ரெஷன் உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள்.
2 நிமிடம். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. இப்போ பைரவ முத்திரை. இடதுக்கு கீழே வலதுக்கு மேலே இந்த 2 பெருவிரலுக்கு மேலே பெருவிரல் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி நல்லா குவித்து வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன், டென்ஷன், கவலைகள், மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிடுங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சின் முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மிக மிக மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே இந்த 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பைரவ முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே இந்த 2 பெருவிரல் மேலே ஒரு பெருவிரல் இருக்கட்டும். நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ முகுள முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க 3 முறை. இந்த முகுள முத்திரையில் நான் மகிழ்ச்சியாக, அமைதியாக இருக்கின்றேன். இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் என்னை விட்டு நீங்குகின்றது. அந்த உணர்வோடு அப்படி இருக்க பாருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரைகள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சின் முத்திரை. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 முறை. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மிக மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். அந்த மூச்சு வெளியே விடும் பொழுது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பைரவ முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே பெருவிரலுக்கு மேலே பெருவிரல் இருக்கட்டும். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இந்த பைரவ முத்திரையில் நான் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருக்கின்றேன். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனும் உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க.
ஒரு 3 முறை. ஆழ் மனதில் நான் மகிழ்ச்சியாக, உற்சாகமாக, நலமாக இருக்கின்றேன். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன், டென்ஷன் இந்த முதிரையின் மூலமாக முழுமையாக நீங்கிவிட்டது. இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. அந்த உணர்வு அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிப்ரெஷன் நீங்கக்கூடிய சசங்காசனம் பண்ண போகிறோம். இது வஜ்ராசனம். மூச்சு வெளியே விட்டுட்டு கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே குனியும் பொழுது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாம் உடம்பை விட்டு வெளியேறுவதாக மனசுனால் அப்படியே எண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத். இப்போ 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடணும். மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடணும். இப்போ உங்கள் உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி. இது அநாகத மையம். இந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். கை தியான முத்திரை. கண்களை மூடி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் நான் சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இருக்கின்றேன். இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அவசியமான தேவை மன அமைதி, டென்ஷன் இல்லாமல் வாழ்வது. ஸோ இன்றைக்கு பார்த்த பயிற்சியெல்லாம் யோக ரகசியங்கள்னு சொல்கிறோம். இது நீங்கள் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். ப்ரெஷர் வராது, இதய துடிப்பு சீராக இருக்கும், மன அமைதி கிடைக்கும், ஆத்மானந்தம் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.